வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வராரு. திருச்சியில் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் அரசு நிகழ்ச்சி முடிந்த பிறகு பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடக்குது, என்டிஏ பொதுக்கூட்டம் நடக்குது, அதில் கலந்து கொள்வதற்காகவும் திருச்சி வராரு. திருச்சி வரக்கூடிய பாரத பிரதமரை நம்ம சேனல் சார்பாக நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய இந்த நாளில் அண்ணாமலை ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, மதுரை ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை விமான நிலையத்தை ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இதன் மூலமாக டைரெக்டாக மதுரையிலிருந்து துபாய், அபுதாபி, கொழும்பு இதை கனெக்ட் பண்ண முடியும். டைரெக்டாக முன்னாடி மதுரையில் இருக்கிறவங்க கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக துபாய், அபுதாபி இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனி அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. டைரெக்டாக துபாயிலிருந்து மதுரை விமான நிலையத்துக்கு வரலாம். இதன் மூலமாக மதுரை டூரிசம் டெவலப் ஆகும், மதுரையுடைய பொருளாதாரம் அடுத்த ஸ்டெப்பு போகும் அப்படின்னு அண்ணாமலை ஹாப்பியஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. குளோபல் டூரிஸ்ட்டை இந்த ஒற்றை செய்தி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை ஷேர் பண்ண இந்த நியூஸு உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு, குறிப்பாக மதுரை மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் டெக்சாஸில் மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி ஹப்பை உருவாக்க போகிறோம். அமெரிக்கா உருவாக்க இருக்குது ரொம்ப பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். 300 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான டீல் போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு. அதில் 300 பில்லியன் அமெரிக்க டாலர்னால் கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான ப்ராஜெக்ட்டு. இதில் நம்மளுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அவங்களும் தான் இந்த ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் த மெயின் மெம்பர்ஸாக இருக்காங்க. டெக்சாஸில் ஆயில் ரிஃபைனரியை உருவாக்கக்கூடிய பார்ட்னர்ஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. நம்ம ஊரில் ஒரு ப்ராஜெக்டை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் இருக்காங்களே, மோடியும் அம்பானியும் கூட்டு, அம்பானி சொல்ல மோடி செய்கிறாரு அப்படின்னு இது மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை விட்டுக்கு இருப்பாங்க. இப்போது அமெரிக்காவில் டெக்சாஸில் 300 பில்லியன் டாலர் அளவிலான ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காரு அம்பானி. இப்போ இதே எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, அம்பானி சொல்ல ட்ரம்ப் செய்கிறாருன்னு சொல்லுவாங்களா, இல்லை அம்பானிக்கு அடிபணிந்த ட்ரம்ப்பு அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா? எல்லாம் ப்ராஜெக்ட்டு. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அரசாங்கத்திற்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் யோசிப்பாங்க. ஏன் இந்திய அலையன்ஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அம்பானி அதானியோட டீலிங் போடுறதே இல்லையா? நிறையா பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் போடப்படுது. அப்போது இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அம்பானி அதானியோட ஒப்பந்தம் போடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒப்பந்தம் போட்டால் மோடியும் அம்பானியும் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு விடுறது அப்படின்னு பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சிவகங்கை காரைக்குடியில் உள்ள கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, எம்பி, அவருடைய ஆஃபீஸில் பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பார்க்க முடியுது. இரவில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சிசிடிவி கேமராவை உடைத்து சென்ற மர்ம கும்பல் அப்படின்னும் நியூஸை பார்க்குறோம். இப்போ காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக கார்த்திக் சிதம்பரத்துடைய புகைப்படத்தை எரிக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தினாங்க சிவகங்கை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு. கார்த்திக் சிதம்பரம் அப்படி என்ன பண்ணார், ஒன்றும் தப்பாக பண்ணலை. அவருடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணார். இது மாதிரி கொமேனி இருக்கார்ல, கொமேனி கொல்லப்பட்டார்ல, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் கொமேனி கொல்லப்பட்டார். கொமேனியுடைய ஆட்சி ஈரானில் எவ்வளவு மோசமாக இருந்துச்சு, கொமேனி ஆட்சியில் உரிமைகள் எப்படி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் கார்த்திக் சிதம்பரம் பேசினார். கொமேனியுடைய ஆட்சிக்கெல்லாம் என்னால் வக்காலத்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதனை கண்டித்து சிவகங்கை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு கார்த்திக் சிதம்பரத்துடைய உருவ படத்தெல்லாம் எரிச்சாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இப்போது கார்த்திக் சிதம்பரத்துடைய ஆஃபீஸில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்ம கும்பல் யார், காவல்துறை விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் சட்டப்படி அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த இன்சிடெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கலை. இப்போ வரைக்கும் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலை. அவங்களுடைய எம்பி தான், காங்கிரஸ்காரங்களே கண்டனத்தை தெரிவிக்கலை. ஆனால் பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக தலைவர்கள்லாம் இப்போ கார்த்திக் சிதம்பரத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தங்களாக அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் பின்னணியில் இருப்பவர்களை
விசாரித்து கைது செய்யணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.